பிடிச்சிங்க அப்படியே ஸ்டில் எடுத்துங்க அப்படியே கீழே ஸ்டில் எடுத்து வீடியோ அப்படியே ஓட்டோம் அப்படியே கீழே ஸ்டில் அப்பப்போ எடுத்து போட்டிங்களா நீங்கள் போட்டிங்களா சைடில் எடுங்க அண்ணும் இல்லை என்ன இல்லை நம்ம கேட்டுட்டேன் நம்ம சைடு இருக்கேன் நெஞ்சிலேந்துவோம் பேரறிஞர் அண்ணாவின் நினைவுகளை நெஞ்சிலேந்துவோம் பேரறிஞர் அண்ணாவின் நினைவுகளை நெஞ்சிலேந்துவோம் நாட்டுக்குள்ளே இன்னொரு நாடு எங்கள் நாடு தமிழ்நாடு சட்டப்படியே அமைத்து தந்த இந்தியாவுடன் எப்போதும் ஒட்டாது தமிழ்நாடு ஓங்கி உரைத்தவர் அண்ணா மறுக்கிறார் மாநில உரிமைகளை மறுக்கிறார் தமிழ்நாட்டின் நிதியை தரக்கூட மறுக்கிறார் திணிக்கிறான் தமிழ்நாட்டு மாணவர்கள் கல்வி கற்க முடியாமல் வர்ணாசிரம நீட் தேர்வை துடிக்கிறான் தமிழ்நாட்டில் கால் ஊன்ற துடிக்கிறான் உணர்ந்திடுவோம் கல்வியில் வேலை வாய்ப்பில் சமூக சமத்துவத்தில் 2000 ஆண்டுகளாக தமிழராகிய நம்மை எல்லாம் சம உரிமை பறித்துவிட்டு சமூக நீதி மறுத்துவிட்டு ஆட்டம் போடுது ஆரிய பார்ப்பனியம் அதற்கு எதிராக அரசியல் வானில் எழுந்தது அண்ணாவின் திராவிட சமூக நீதி எச்சரிக்கை சமூக நீதி தத்துவத்தை குழி தோண்டி புதைத்துவிட்டு வர பூமியாக தமிழ்நாட்டை மாற்றிவிட்டு சனாதன சுடுகாடாய் தமிழ்நாட்டை மாற்றிவிட துடிக்கிறான் எச்சரிக்கை இனம் காண்போம் சமூக நீதிக்கு எதிராக நடக்கின்ற சதிகளை இனம் காண்போம் ஒன்றுபடுவோம் ஜனநாயக சக்திகளே ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் ஒரே மொழி கூப்பாடு போடுகின்ற சதிகளை முறியடிக்க ஒன்றுபடுவோம் நினைவு கூர்வோம் சமூக நீதி போராட்டத்தில் தமிழ்நாட்டின் முன்னோடிகளான தலைவர்களை நினைவு கூர்வோம் முன்னெடுப்போம் ஆரிய பார்ப்பனியத்தை சுட்டெரித்த சூரியனா தந்தை பெரியார் சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் பணிகளை முன்னெடுப்போம் நெஞ்சிலேந்துவோம் பேரறிஞர் அண்ணாவின் பெரும் கனவை நெஞ்சிலேந்துவோம். அன்பார்ந்த தோழர்களே, இன்று
மக்களுக்கு தென்னாட்டினுடைய பர்னாஷா, இந்நாட்டினுடைய காந்தி, பேரறிஞர் அண்ணாவுடைய 116ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா. இந்த பிறந்தநாள் விழா ஏன் கொண்டாடுகிறோம் என்றால், 2000 ஆண்டுகளாக தமிழர் மீது இருள் கவிழ்ந்து கிடக்கிறது. வர்ணாசிரமத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால் தொட்டால் தீட்டு, பார்த்தால் கண்முட்டு என்கின்ற கொடுமை, பெண்களுடைய நிலைமை இந்து மதத்திலே மிக மிக மோசமாக இருந்தது. இதை யார் விடுதலை செய்ய போகிறார்கள் என்று மக்கள் அந்த இருளிலே மூழ்கி கிடந்தார்கள். அப்போதுதான் தமிழ்நாட்டினுடைய அறிவு பகலவன், பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் தோன்றினார். அவருக்கு முற்ற துணையாக, தளபதியாக தோன்றியவர் தான் பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணாவை இந்த நாடு வந்த பிறகுதான் அவருடைய எளிய தமிழ், சீரிய பண்பாடு, அரசியல் நாகரிகம் என்றால் என்ன என்று இன்று வரையிலும், ஏன் தமிழ்நாடு என்கின்ற நாடு என்ற ஒரு பேச்சு இருக்கிற வரையிலும் அண்ணா என்கின்ற பெயர் நிலைத்து நிற்கும். அதற்கு முன்னால் இந்த நாட்டிற்கு சென்னை ராஜ்யம் என்று, மெட்ராஸ் ராஜ்யம் என்று தான் இருந்தது. அதை தமிழ் மொழி, தமிழ் எனும் ஒரு நாடு இருக்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு வேண்டும் என்று பாராளுமன்றத்திலே குரல் கொடுத்தார். எல்லாரும் எதிர்க்கின்றார்கள். நாட்டுக்குள்ளே ஒரு நாடாயிற்று, உலகத்துக்குள்ளே, இந்த நாட்டுக்குள்ளே வெவ்வேறு சாதிகள் இருக்கிற போது என்னுடைய மொழிக்காக அதன் பெயரிலே நாடு இருப்பதில் தவறு இல்லை. ஆகவே இந்த நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுவோம் என்று சொன்னார். அரசியலிலே நின்றார், வென்று காட்டினார். அந்த செயலாக்கத்தை இன்று நிறைவு செய்தார். இன்றைக்கு உலகம் முழுக்க தமிழ்நாடு, தமிழினம் என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் பேரறிஞருடைய அண்ணாவுடைய பெருமுயற்சி காரணம். அது மட்டுமல்ல, சுயமரியாதை திருமணங்களை சட்டபூர்வமாக ஆக்கினார். அதற்கு பின்னால் சுயமரியாதை திருமணம் கைகளை வைத்து செய்தால் மட்டுமே இந்து மதம் ஏற்றுக்கொண்டது சட்டமாக இருந்தது. அதையெல்லாம் முடியாது, அது பார்ப்பவனுடைய கைவசமாக இருக்கிறது என்று சொல்லி சுயமரியாதை உடையவன் யாரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சுயமரியாதை திருமணத்தை சட்டபூர்வமாக ஆற்றினார் பேரறிஞர் அண்ணா. அது மட்டுமல்ல, அம்பேத்கருடைய பெண் அடிமைத்தனத்தை எல்லாம் போக்குவதற்கு சட்டங்கள் தீட்டினார். குறுகிய காலமே ஆட்சியில் இருந்தாலும் 2000 ஆண்டு காலமாக அசைக்க முடியாத பார்ப்பனத்தை தூக்கி எறிந்தார். அதற்காகத்தான் அவருக்கு பிறந்தநாள் விழா. இப்படிப்பட்ட அம்பேத்கர், தந்தை பெரியார், காரல் மார்க்ஸ், காயிதே மில்லத் போன்ற, கண்ணியமிகு காயிதே மில்லத் போன்ற தோழர்களை நாம் நினைவு கூறுவது எதற்காக என்றால், இந்த நாட்டிலே ஒரு பாசிச வெறி பிடித்த RSS சக்தி இன்று ஆட்சி பீடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறது. அது இருக்கிற வரையிலும் இந்து முஸ்லிம்களை சண்டை ரீதியாக எதிர்ப்பது என்ற பொறியிலே சிறுபான்மை மக்களை இந்த நாட்டிலே இரண்டாந்தர குடிமக்களை ஆக்குகின்ற முயற்சியை இந்த பாரதிய ஜனதா ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதை அகற்ற வேண்டும் என்றால் நம் இவருடைய பாதை சரியான பாதை. திராவிட நாடு, திராவிடருக்கே என்று முயங்கினார். அதனுடைய கோட்பாடாக இது தமிழ்நாடு தனித்தன்மையோடு விளங்கிக் கொண்டிருக்கிறது. மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று சொன்ன பெரியாரை தமிழ்நாட்டில் தான் ஒவ்வொரு மனிதன் மூலமாக காண முடியும். வடக்கே சென்றால் சுயமரியாதை என்றே இருக்காது. எத்தகைய கொடுமை மணிப்பூரிலே சந்தித்திருக்கிறது நாடு என்பதை நன்கு உணர்ந்திருப்பீர்கள் நீங்கள். அதுபோன்று இந்த தமிழ்நாட்டிற்கு வந்துவிடக் கூடாது என்பதுதான் பேரறிஞர் அண்ணாவுடைய பெருங்கனவு. எந்த சூழ்நிலையும் மதவாத சக்திகள் ஆண்டிவிடக்கூடாது. அப்படிப்பட்ட இந்த கொடுமையை சிறுபான்மையினர், அதே போல சாதியின் வன்கொடுமையால் தீண்டப்படாத மக்களை எல்லாம் அணி திரட்டி அவர்கள் கைத்திலே துண்டு போட்டு இந்த ஊரிலே அழைத்து சென்றவர் பேரறிஞர் அண்ணாதான். முதல் துண்டு போடுகிற கலாச்சாரம் எதுக்கு என்று சொன்னால், அவரை இடுப்பிலே வைத்துக் கொண்டு வந்தார்கள், கச்சத்திலே வைத்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள் தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்கள். அவளை கூப்பிட்டு நீ என்னுடைய தோழன் என்று மேடையிலே ஏற்றி, திராவிட வரலாறு ஆரிய வரலாறு அல்ல, நீ கச்சத்தில் வைத்துக் கொண்ட ஆள் அல்ல, என்னுடைய தோழன் என்று தோளிலே போட்டு சமூகத்திலே அந்த அந்தஸ்தை உயர்த்தி காட்டினார் பேரறிஞர் அண்ணா. அதற்காக நாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் தொடர்ந்து நம்முடைய சந்ததிகளுக்கு நாம் விட்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்படிப்பட்ட பேரறிஞருடைய தமிழுக்காக உழைத்த, நம்முடைய சமுதாயத்துக்காக உழைத்த தலைவர்களை நாம் போற்ற வேண்டும். அந்த வகையிலே பேரறிஞர் அண்ணாவுடைய நிகழ்ச்சி தேவிகாவரத்திலே தந்தை பெரியார் தலையிலே உங்களுடைய அருமையான நேரங்களெல்லாம் ஒதுக்கி, குறிப்பாக மனிதநேய மக்கள் கட்சி, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தை தோழர்கள்
புரட்சிகர இளைஞர் முன்னணிகள், ஜனநாயக சக்திகள், திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் அனைவரும் இங்கு கூடி நின்று இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த உங்களுக்கு எங்கள் புரட்சிகர இளைஞர் முன்னணியின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நாட்டுக்கள் இல்லை வளைய விட கீழே ஃபோட்டோ எடுத்துக்கலாம். கீழே டச் பண்ணால் ஃபோட்டோ ஆகிடும். எது வீடியோ ஓடிட்டுருக்கு. கீழே கீழே ஒரு வெள்ளை இல்லை ஆமாம். டச் பண்ணால் ஃபோட்டோ ஆகிடும். சரி சரி சரி. ரெண்டு பேரும் நின்று அப்படி பிடிச்ச மாதிரி ஒரு போஸ்ட் கொடுங்க. அப்படி வந்து ரெண்டு பேரும் இப்படி வந்துருங்க சார். அப்படி நில்ல அப்படி நில்ல. என்ன பாருங்க. போடுங்க. பேரறிஞர் அண்ணாவின் புகழ். அப்படியே அஞ்சலி செலுத்துங்க. ஒவ்வொருத்தர மாலை போட்டு அஞ்சலி செலுத்துங்க. போடுங்க. சார் இது பிடிங்க. நீங்கள் பிடிங்க. அப்படியா சாதம் எடுப்பீங்க. நெஞ்சிலேந்துவோம். பேரறிஞர் அண்ணாவின் நினைவுகளை நெஞ்சிலேந்துவோம். பேரறிஞர் அண்ணாவின் நினைவுகளை நெஞ்சிலேந்துவோம். நாட்டுக்குள்ளே இன்னொரு நாடு. எங்கள் நாடு தமிழ்நாடு. சட்டப்படியே அமைத்து தந்து இந்தியாவுடன் எப்போதும் ஒட்டாத தமிழ்நாடு. ஓங்கி உரைத்தவர் அண்ணா. மறுக்கிறான். மாநில உரிமைகளை மறுக்கிறான். தமிழ்நாட்டின் நிதியை தரக்கூட மறுக்கிறான். திணிக்கிறான். தமிழ்நாட்டு மாணவர்கள் கல்வி கற்க முடியாமல் வர்ணசிரம நீட் தேர்வை திணிக்கிறான். தமிழ்நாட்டில் கால் ஊன்ற துடிக்கிறான். உணர்ந்திடுவோம். கல்வியில் வேலை வாய்ப்பில் சமூக சமத்துவத்தில் 2000 ஆண்டுகளாக தமிழராகிய நம்மை எல்லாம் சம உரிமை பறித்துவிட்டு சமூக நீதி மறுத்துவிட்டு ஆரிய பார்ப்பனியம் ஆட்டம் போடுது. அதற்கு எதிரே அரசியல் வானில்
எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை. இனம் காண்போம் இனம் காண்போம் இனம் காண்போம் இனம் காண்போம். சமூக நீதிக்கு எதிராக சமூக நீதிக்கு எதிராக நடக்கின்ற சதிகளை நடக்கின்ற சதிகளை இனம் காண்போம் இனம் காண்போம் இனம் காண்போம் இனம் காண்போம். ஒன்றுபடுவோம் 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 ஒன்றுபடுவோம். ஜனநாயக சக்திகளே ஜனநாயக சக்திகளை ஒரே நாடாம் ஒரே தேர்தலாம் ஒரே நாடாம் ஒரே தேர்தலாம் ஒரே ரேஷனாம் ஒரே மொழியாம் ஒரே ரசனம் ஒரே மொழியா பாடு போடுகின்ற பாடு போடுகின்ற பாசிச சதிகளை பாசிச சதிகளை முறியடிக்க ஒன்றுபடுவோம் முறியடிக்க ஒன்றுபடுவோம். நினைவு கூறுவோம் நினைவு கூறுவோம் நினைவு கூறுவோம் நினைவு கூறுவோம். சமூக நீதி போராட்டத்தில் சமூக நீதி போராட்டத்தில் தமிழ்நாட்டின் முன்னோடிகளான தமிழ்நாட்டின் முன்னோடிகளான தலைவர்களை நினைவு கூறுவோம் தலைவர்களை நினைவு கூறுவோம். முன்னெடுப்போம் 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 முன்னெடுப்போம். ஆரிய பார்ப்பனியத்தை ஆரிய பார்ப்பனியத்தை சுட்டெரித்த சூரியனம் சுட்டெரித்த சூரியனாம் தந்தை பெரியார் தந்தை பெரியார் சட்டமேதை அண்ணல் சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் பணிகளை அம்பேத்கர் பணிகளை முன்னெடுப்போம் 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 முன்னெடுப்போம். நெஞ்சிலேந்துவோம் 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 நெஞ்சிலேந்துவோம். பேரறிஞர் அண்ணாவின் பேரறிஞர் அண்ணாவின் பெரும் கனவை நெஞ்சிலேந்துவோம் பெரும் கனவை நெஞ்சிலேந்துவோம். பேரறிஞர் அறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளை முன்னிட்டு இன்று திராவிட கட்சியின் சார்பாக இங்கே அவருடைய பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதில் கலந்து கொண்டுள்ள புரட்சிகர இளைஞர் முன்னேற்றங்கள் ஜெயகாபுரம் திரு வேதாச்சலம் ஐயா அவர்களுக்கும் புரட்சிகர இளைஞர்களை சேர்ந்த திரு கட்சி செல்வன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து தோழர்களுக்கும் அன்பார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு எனது அண்ணா அவருடைய வாழ்க்கை வரலாறு இந்த இந்திய வரலாறு மிகவும் சிறப்பாக அவர் பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். இந்திய வடமாநிலத்தவர்கள் திணித்த போது ஏன் இந்தியை நீங்கள் திணிக்கிறீர்கள் என்று கேட்டபோது அது பெரியவாரியாக பேசுகின்ற மொழி என்று கூறுகிறீர்கள். அதற்கு மறுப்பு தெரிவித்து அண்ணா அவர்கள் காக்கைதான் பெரும்பான்மையாக இருக்கிறது, ஆகவே நீங்கள் காக்கைதானை தேசிய பணம் வைத்திருக்க வேண்டும், ஏன் மயிலை வைத்திருக்கிறீர்கள் என்று அண்ணா அவர்கள் குரல் கொடுத்தார்கள். அண்ணா அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசிய போது 5 நிமிடம் ஒரு குரல் கொடுக்கப்பட்டது. அது ஆனால் அறிஞர் நேரு அவர்கள் அந்த அவருடைய பேச்சாற்றலை கண்டு அரை மணி நேரத்திற்கு மேலே பேசிக்கொண்டு அவர் யாருமே அவரை கட்டுப்படுத்த முடியவில்லை. அந்த அளவுக்கு மிக திறமையாக பேசி வளர்த்து விட்டார். அதே போன்று அவருடைய ஆட்சியில் இருந்தபோது தேமுறை திருமணத்திற்கு சட்டப்படியும் கொடுத்தார். சென்னை ராஜ்யம் என்று தமிழ்நாடு என்று பெயர் மாற்றினார். அதே மாதிரி மும்மொழி கொள்கை இருமொழி கொள்கையாக மாற்றினார். அதே போன்று நம்ம தந்தை பெரியாருடன் அவருடைய காற்படாத இடமையில் இருந்தவருக்கு கிராமமாக பகுத்தறி பிரச்சாரத்தை மேற்கொண்டு தந்தை பெரியாரின் புகழை ஒரு காலத்தில் பாடினார். திராவிட நாடு என்ற பத்திரிகையை தொடங்கினார். அதில் பகுத்தறி கருத்தில் சமதர்ம கருத்துக்களை மிக சிறப்பாக கொண்டாடினார். அவருடைய அறிவு என்பது விசாலமானது. அவர் படிக்காத புத்தகமே கிடையாது. அவருடைய ஆர்வம் எப்படி இருக்கிறது என்றால், அண்ணா அவர்கள் மருத்துவமனையில் அமெரிக்காவில் மருத்துவமனையில் இருந்த பொழுது அவரை ஆபரேஷனுக்காக தேதி குறித்து விட்டார்கள். உடனே மருத்துவர் அவர் கெஞ்சி கேட்டுக் கொள்கிறார். இது என்றால் நான் ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறேன், இன்னும் 2 நாட்கள் எனக்கு அனுமதி கொடுங்கள், அது நான் முடிச்சு விடுவேன், அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி என்று சொன்னார். அந்த அளவுக்கு படிப்பின் ஒரு தீராத காதல் அவருக்கு. அந்த அளவுக்கு இருந்தால்தான் அவர் தென்னாட்டின் பெர்னார்டா என்று தமிழ்நாட்டு மக்களால் உலக மக்களால் போற்றப்பட்டார். அந்த 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 மாதிரி தலைவர்கள் இனிமேல் உருவாவது மிக மிக கடினம். பெரியாருடைய இருந்தபோது அவர் சொல்லுவாராம், என்னுடைய வசந்த காலம் என்று நிருபர்கள் கேட்டார்கள். அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார். அப்போ நிருபர்கள் கேட்க உங்களுடைய வசந்த காலம் எது என்று கேட்கிறார்கள். அப்போது அண்ணா சொன்னார், என்னுடைய வசந்த காலம் என்பது முதலமைச்சர் பதவியோ நான் கட்சி தலைவர் பதவியோ எனக்கு அதெல்லாம் எனக்கு வசந்த காலம் கிடையாது. நான் தந்தை பெரியாருடன் காடுமேடி எல்லாம் பகுத்தறி பிரச்சாரத்தை செய்த காலம்தான் என்னுடைய வசந்த காலம் என்று பதிவு செய்திருக்கிறார். இது போன்ற விஷயங்களை யாரும் பேசுவதில்லை. ஏனென்றால் அவருடைய சிந்தனையான பரவலாக்கப்பட வேண்டும். இளைஞர்கள் இந்த கால இளைஞர்களுக்கு அதிகமாக தெரியப்பட வேண்டும். ஏதோ சில பேர் வருகிறார்கள், படிப்பிக்கிறார்கள், பாட்டு போட்டு கேட்டுவிட்டு போடுகிறார்கள். அவருடைய வரலாறு என்பது ஆழமாக படிக்க வேண்டிய வரலாறு. அவர் படிக்காத புத்தகங்களை படிக்காத வரலாறு கிடையாது. அந்த அளவுக்கு ஆழமாக சிந்தித்த ஒரு தலைவருக்கு நாம் இந்த நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். கோடூரில் இதுவரை நம்ம இதுவரைக்கும் தந்தை பெரியார் அண்ணா அவர்கள் வரைக்கும் விழா எடுக்கவில்லை. இந்த தரம் எடுக்க வேண்டும் போது வண்ணம் ஏற்பட்டதனால் இன்றைக்கி இந்த விழா சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோடூர் நகர திராவிட கழகம் சார்பாக நன்றி குறிப்பிடுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை தோழர்களே, இன்று
இன்று தமிழ்நாட்டினுடைய தமிழினத்தினுடைய தலைமகன், தென்னாட்டினுடைய பர்னாஷா, இந்நாட்டினுடைய காந்தி, பேரறிஞர் அண்ணாவுடைய 116ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா. இது ஒவ்வொரு தமிழனும் தலை நிமிர்த்தி, கட்சி பேதமின்றி, சாதி பேதமின்றி, மத பேதமின்றி ஒவ்வொரு நெஞ்சை நிமிர்த்தி கொண்டாட வேண்டிய பிறந்தநாள் விழா. ஏன் பிறந்தநாள் விழா அவருக்கு கொண்டாட வேண்டும் என்று சொன்னால், 2000 ஆண்டுகளாக தமிழினத்தினுடைய இருளை கவ்விக்கொண்டிருந்த பார்ப்பானியம், RSS சித்தாந்தம், அதன் மூலியமாக இந்த மக்களை சாதி வாரியாக, மொழி வாரியாக பிரித்து வைத்து 3% கூட இல்லாத பார்ப்பானியம் ஆட்சி அதிகாரத்திலையும் அரசு பதவிகளில் உட்கார்ந்து கொண்டு இந்த பூர்வகுடி மக்களாக இருக்கின்ற திராவிட மக்களை காலில் போட்டு மிதித்து கொண்டிருந்தது. இதற்கெல்லாம் ஒரு முடிவு காலம் வராதா? இப்படியே தலைமுறையாக இப்படியே இருந்து கொண்டு விடுமா என்று தமிழனுடைய நெஞ்சங்கள் எல்லாம் பொங்கி வழிந்தது. கண்ணீர் துடைக்க ஆள் இல்லை. ஏனென்று கேட்க நாதியற்று கிடந்த இந்த சமுதாயத்திலே காலத்தினுடைய கட்டாயம், பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் இம்மண்ணிலே தோன்றினார். பார்ப்பானியத்திற்கு இடி முழக்கமாக திராவிடத்துடைய வரலாற்றை மீட்டெடுப்பதற்காக இதிகாச புராணங்கள் எல்லாம் ஈரோட்டு பூகம்பத்தால் இடியுதுவா என்று இடித்து காட்டிய தந்தை பெரியார் திராவிட கழகத்தை தோற்றுவித்து தமிழனுக்கு சுயமரியாதை வர வேண்டும் என்று சுயமரியாதை இயக்கத்தை தோற்றினார். அதனுடைய வளர்ச்சியாக ஒரு நாட்டிற்கு மகத்தான சிந்தனை உருவாயிற்று. அடிமைப்பட்டிருந்த மக்கள் ஏன் எதற்கு என்ற கேள்வியை முழங்க தொடங்கினார்கள். அதனுடைய விளைவாக, அவருடைய உழைப்பின் விளைவாக திராவிட தமிழர்கள் ஒன்று கூடி மாபெரும் சக்தியாக உருவானார்கள். அதனுடைய பயனாக பேரறிஞர் அண்ணா திராவிட கழகத்திலே சுயமரியாதை இயக்கத்திலே தந்தை பெரியாரோடு கலந்து கொண்டு பேரறிஞர் அண்ணாவை தமிழ்நாட்டிற்கு ஒரு தலைவராக உற்பத்தி செய்து கொடுத்த பெருமை தந்தை பெரியாரை சாரும். பேரறிஞர் அண்ணா யார் என்பதை இந்த உலகத்துக்கு காட்டினார். அவருடைய பேச்சாற்றல், சொல்லாற்றல், தமிழ் மீது இருந்த புலமை, ஆங்கில புலமை சாதாரண மக்களையும் சாமானிய மக்களையும் ஈர்த்தது. லட்சக்கணக்கான மக்கள் அவர் பின்னால் திரள தொடங்கினார்கள். அதன் காரணமாக ஆரியத்தை சாடின சாடினார். ஆரிய பார்ப்பானம் இந்த நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு வஞ்சிக்கிறது என்று அழகு தமிழால் எழுத்துவத்த பெருமை பேரறிஞர் அண்ணாவை சாரும். அதன் மூலியமாக தமிழ்நாடு திராவிடருக்கு தமிழ்நாடு இந்த நாட்டை ஆள வேண்டும், தமிழ் மொழியே இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய வாதத்தை பாராளுமன்றத்தில் எடுத்து வைத்தார். எல்லாரும் கேட்டார்கள், நாட்டுக்குள்ளே ஒரு நாடா என்று. ஆம், நாட்டுக்குள்ளே ஒரு பாராளுமன்றம் இருக்கிற போது நாட்டுக்குள்ளே ஒரு நாடு இருப்பது தவறல்ல. ஏனென்றால் இந்தியா ஒரு உபகண்டமே தவிர ஒரு நாடு அல்ல. பல்வேறு தேசிய மொழிகள் கொண்டதுதான் இந்தியா வரலாறு. அதுதான் சட்டமாக கொடுத்திருக்கிறீர்கள், சட்டமாக வடித்திருக்கிறோம். இந்தியா என்பதே கிடையாது, அது ஒரு யூனியன் ஸ்டேட் என்று சொன்னார். எங்கே சொன்னார்? பாராளுமன்றத்திலே வாதித்தார். அதனுடைய பயனாக ஒவ்வொரு தேசியமும் தன்னாட்சியை பற்றி சுய நிர்ணயத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் பேரறிஞர் அண்ணாவுடைய கனவு. அவருடைய கனவு தமிழ்நாடு சுயமரியாதையுடன் டெல்லி ஏகாதிபத்தியத்திற்கு என்றைக்கும் அடங்கி போகக்கூடாது. அது தமிழ் நாடு என்பது
தனி சிறப்பு வாய்ந்தது, வரலாற்றுக்குரியது. அதை நாங்கள் தொலைத்து விட்டு தேசத்திற்கு பின்னால் ஒளிந்த மாநிலங்கள் எல்லாம் மொழியை தொலைத்து விட்டது. ஒரு இனம் அழிய வேண்டும் என்று சொன்னால் மொழியை அழித்தாலே அது வரலாறு அழித்துவிடும். அப்படி வடக்கில் இருக்கின்ற பல்வேறு மொழிகள் இந்தியால் அழிக்கப்பட்டது. இங்கு திராவிடத்தால், பெரியாரால், பேரறிஞர் அண்ணாவால் மொழி உணர்வு ஓட்டப்பட்டு தமிழ் இந்தி எதிர்ப்பு போராட்டம் மிக கடுமையாக நடந்ததனுடைய பயனாக இருமொழி கொள்கை இந்தியாவிலே தமிழ்நாடு தான் பின்பற்றியது. அதன் மூலியமாக நாம் தமிழ் மொழியை காற்றோம். அதன் மூலியமாக தமிழுடைய வரலாற்றை நாம் தக்க வைத்துக் கொண்டோம். ஆகவே தோழர்களே, அந்த அரிய போராட்டத்தில் சிறை சென்றவர்கள் பேரறிஞர் அண்ணா. அதனால்தான் இன்றைக்கு இந்த திராவிட கழகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. எத்தனையோ கட்சிகள் திராவிட பேரறிஞர் அண்ணாவை கொண்டாடி கொண்டிருந்தாலும் அவர் வளர்த்த அந்த தாய், எப்போது தாய் வீடு என்றால் ஒரு தனி சிறப்பு இருக்குமோ அதுபோல அவரை வளர்த்தெடுத்த திராவிட கழகம் இந்த போர் மாநகரத்திலே திராவிட தோழரை அவருடைய உழைப்பால் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது மிக மிக பாராட்ட வேண்டும், சிந்தனைக்குரியது, சிறப்புக்குரியது. ஆகவே தோழர்களே, பேரறிஞர் அண்ணாவுடைய வரலாறு ஒவ்வொரு தமிழனும் கொண்டாட வேண்டிய வரலாறு. என்றென்றைக்கும் தமிழ்நாடு இருக்கின்ற வரையிலும் பேரறிஞர் அண்ணாவுடைய புகழ் இருக்கும். பேரறிஞர் அண்ணா இருக்கின்ற வரையிலும் அவர் எழுதிய புத்தகங்கள், அவர் எழுதிய சித்தாந்தங்கள் தமிழுடைய மத்தியிலே வளர்ந்து கொண்டிருக்கும். அது இருக்கின்ற வரையில் இங்கே ஆரியம் எடுபடாது, இந்தி எடுபடாது, தமிழ் ஓங்கி வளரும், தமிழ்நாடு தனி சிறப்புடன் இருக்கும். அதற்காக இந்த திராவிட கழகம் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். புரட்சிகர இளைஞர் முன்னணிகளெல்லாம் தோழர்களெல்லாம் சேர்ந்து தோழர்களே, நாம் ஒன்றுபட்டு உழைக்கும் தமிழராக ஒன்றுபட்டு நம் மாநிலத்திற்கு டெல்லி ஏகாதிபதி இருந்து, அதாவது சுய ராஜ்யம் பெற வேண்டும் என்பதே பேரறிஞர் அண்ணாவுடைய கனவு. அந்த கனவை நினைவாற்றுகிற வகையிலே நாம் எத்தனை கட்சிகள் இருந்தாலும், எத்தனை சாதிகள் இருந்தாலும் தமிழராக ஒன்றுபடுவோம், தமிழராக ஒன்றுபடுவோம். அறிஞர் அண்ணாவுடைய பெருங்கனவை வென்றெடுப்போம். இதுவே நாம் பேரறிஞர் அண்ணாவுக்கு செய்கின்ற நன்றி கடனாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்படியே ஆஃப் ஆகிடுங்க, ஆஃப் ஆகிடுங்க, ரெக்கார்ட் ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டீங்களா? இல்லை, ஆஃப் எப்படி ஆஃப் ஆகிடுச்சு? சேவ் ஆகிடுமா?